So yeah, hi everyone. So இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தோம்னா சேது பாஸ்கரா மெட்ரிகுலேஷனுக்கு முன்னாடி தான் நம்ம நிற்கிறோம். ஸோ இன்னைக்கு பசங்களுக்கு வந்து ஜியாகிரபி, கெமிஸ்ட்ரி அண்ட் அதுக்கு முன்னாடி காமர்ஸ் எக்ஸாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க, அவங்களோட ரியாக்ஷன் என்ன அப்படின்றத நம்ம லைவாவே பார்க்கலாம். ஹாய், உங்க நேம் என்ன? விக்னேஷ். விக்னேஷ் அண்ட் யூ? ஜெய்கார்த்திக். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து கெமிஸ்ட்ரி எக்ஸாம் பண்ணியிருக்கீங்க, ரைட்? ஸோ எப்படி இருந்துச்சு எக்ஸாம்? மாடரேட்டா இருந்தது. மாடரேட்டா இருந்தது. ஓகே, ஸோ இப்போ 10க்குள்ள ரேட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு ரேட் பண்ணுவீங்க கொஸ்டின் பேப்பர்? 7. And you? 7. Okay. So questions ஏதாவது tricky questions இல்ல? மூணு 3 மார்க் 3 4 மார்க் 2 மார்க் வந்து எழுதுற மாதிரி இருந்தது. மீதி 3 வந்து ட்ரிக்கியா தான் கேட்டிருந்தாங்க. ஓ, அது ட்ரிக்கியா தான். ABCD கன்வர்ஷன்ஸ். ஓகே. அந்த மாதிரி ரியாக்ஷன் பேஸ்டாவே கேட்டிருந்தாங்க. ஓகே, அப்ப கொஞ்சம் ட்ரிக்கியா இருந்திருக்கு. ஏதாவது அவுட் ஆஃப் சிலபஸ் ஏதாவது क्वेश्चंस ஏதாவது ஆஹா இல்ல. அந்த மாதிரியான क्वेश्चंस எதுவே வச்சாதானே அதெல்லாம் இருந்தது. ஓகே, சோ எவ்வளவு மார்க்ஸ் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க இன்னைக்கு எக்ஸாம்? 80 வரும். 50 பிளஸ் வரும். 80 பிளஸ் வரும். ஓகேடா. சோ இந்த எக்ஸாம்க்கு வந்து பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. சோ ஆல்மோஸ்ட் நீங்க ப்ரீவியஸ் क्वेश्चंसமே நீங்க பாத்துருப்பீங்க, கரெக்ட்டா? சோ அதோட இம்பாக்ட் எப்படி இருந்தது? ப்ரீவியஸ் क्वेश्चंसலாம் கேட்டிருந்தாங்களா இல்ல அது ப்ரிப்பேர் பண்ணதே வேஸ்ட்? நான் அது கம்பல்சரி மட்டும் தான் பாத்துட்டு வந்தேன். ப்ரீவியஸ் அதுல கேட்ட கம்பல்சரி. ஆனா அது சம்பந்தப்பட்ட எதுவுமே கேட்கல. அந்த மாதிரி கேட்கல. ஓகே, பட் ஆனா புக் இன்சைட் தான் கேட்டிருந்தாங்க, அவுட் ஆஃப் சிலபஸ் எதுவுமே கேட்கல. புக் இன்சைட் தான் கேட்டிருந்தேன், அவுட் ஆஃப் சிலபஸ்ல மாதிரி எதுவும். ஓகே, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலி கொஸ்டின் பேப்பர்? இல்ல, நான் எல்லாம் ஈஸியா வரும் நாங்க 3 days லீவ்ல. ஆனா அவ்வளவு ஈஸியாலாம் வரல. ஓ, லீவ்ஸ் அதிகமா இருந்தது. யாரா இருந்தாலும் படிச்சா 50 பிளேஸ் எடுக்கலாம், இல்ல 40 பிளேஸ் எடுக்கலாம். அந்த மாதிரி தான். ஓகே, அந்த அளவுக்கு தான் இருந்தது. ஓகேடா. சோ நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து பிசிக்ஸ், ரைட்? சோ அதுக்கு என்ன ப்ரிப்பரேஷன் பிளான் வச்சிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் 1 வேர்ட் படிக்கணும். 1 வேர்ட் ரொம்ப கேட்டு விட்டாங்கண்ணா எங்களுக்கு. 1 வேர்ட் எப்படின்னா 15 கரெக்டா இருந்தா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடலாம். ஓ, ஓகே ஓகே கைஸ், ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. தேங்க் யூ. ஹரிப்ரியா. அண்ட் யூ? மதிவதனி. ஓகே, சோ இன்னைக்கு என்ன எக்ஸாம் பண்ணிருக்கீங்க? கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரி. ஓகே, சோ கெமிஸ்ட்ரியோட லெவல் எப்படி இருந்தது? क्वेश्चन பேப்பர் லெவல் மாடரேட். ஓகே, அப்போ 10க்குள்ள ரேட் பண்ணனும் அப்படினா எவ்வளவு ரேட் பண்ணுவீங்க? ஒரு 6 7. ஒரு 6 ஆகும். நானும் அதே ரேஞ்ச். ஓகேடா. சோ क्वेश्चन பேப்பர்ஸ்ல ட்விஸ்டட் ஆன क्वेश्चंस ஏதாவது இருந்துச்சா? 5 மார்க்ஸ் மட்டும் ட்விஸ்டடா இருந்தது. அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்ல முடியாது, பட் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணதும் கிடையாது. அப்படி இருந்து ரொம்ப மாடரேட்டா இருக்கு. ஓகேடா, குட். சோ எனி அவுட் ஆஃப் சிலபஸ் क्वेश्चंस ஏதாவது கேட்டிருந்தாங்களா? இல்ல அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, எல்லாமே புக் இன்சைட் தான் கேட்டிருந்தாங்க. புக் பேக் ஏதாவது இருந்துச்சா? புக் பேக் மோஸ்ட்லி புக் பேக் தான். 3 மார்க் 2 மார்க். சோ ஆஃப் கோர்ஸ் எக்ஸாம்க்கு நீங்க ப்ரீவியஸ் क्वेश्चंस எல்லாம் நீங்க ரெஃபர் பண்ணிருப்பீங்க, கரெக்ட்டா? சோ அதோட இம்பாக்ட் எப்படி இருந்தது? அந்த மாதிரியான क्वेश्चंस கேட்டிருந்தாங்களா? நிறைய क्वेश्चन ப்ராப்ளம்ல ரிப்பீட் ஆயிருக்கு. ஓ, ப்ராப்ளம்ஸ் ரிப்பீட் ஆயிருந்தது. ஓகே, அப்ப ப்ரீவியஸ் இயர் படிச்சிருந்தாலே ஓரளவுக்கு நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். ஓகேடா. சோ நெக்ஸ்ட் எக்ஸாம்க்கு என்ன ப்ரிப்பரேஷன் பிளான்? பிசிக்ஸ். பிசிக்ஸ், ரைட்? பழைய பப்ளிக் எக்ஸாம் क्वेश्चन பேப்பர்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு இப்போ இதுவரை கவர்மெண்ட் டெஸ்ட் எழுதணும்ல, அதெல்லாம் ரிவைஸ் பண்ணேன். ஓ, ஓகே ஓகே. சோ இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் ஏதாவது இப்படி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் பிசிக்ஸ்ல? லெசன் வைஸ் ஃபார் 5 மார்க் வந்து மொத்தமா கவர் பண்ணிட்டு 2 மார்க் 3 மார்க் லெசன் வைஸ் பார்க்கலாம். அப்புறம் ப்ராப்ளம் வந்து தனியா அதுக்கு டே எடுத்து பண்ணா நல்லா பண்ணலாம். ஓகேடா. சோ ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க நெக்ஸ்ட் டைம். Thank you so much. So what's your name? My name is Tanisha. Yeah, okay. So நீங்க எக்ஸாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்கடா. which exam? என்ன எக்ஸாம் பண்ணீங்க? Chemistry. Chemistry exam. Okay, so எப்படி இருந்தது क्वेश्चन பேப்பர்? ஓட்டிலாம் ஈஸியா தான் இருந்தது. ஆனா 5 மார்க்ல கொஞ்சம் இது வச்சிருந்தாங்க. ஒரு லாஸ்ட் செகண்ட் क्वेश्चन கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் 3 மார்க் கம்பல்சரி கஷ்டமா இருந்துச்சு. Okay, any twisted questions ஏதாவது இருந்துச்சா? ட்விஸ்டட் மாதிரி எனக்கு இருந்துச்சு, ஆனா தெரியல. ஓகேடா. சோ நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சா क्वेश्चन பேப்பர்ஸ் இல்ல எனி அவுட் ஆஃப் சிலபஸ் क्वेश्चंस ஏதாவது? அவுட் ஆஃப் சிலபஸ் எதுவும் அந்த மாதிரி எதுவும் இல்ல, எல்லாமே புக் பேக்ல இருந்து தான் கேட்டிருந்தாங்க. புக் பேக் இல்ல, புக் இன்சைட்ல இருந்து. புக் இன்சைட்ல இருந்தும் கேட்டிருந்தாங்க. ஓகே, அப்ப ஸ்லைட்லி ட்விஸ்டடா இருந்தது. கரெக்ட்டா? ஓகேடா. சரி, ஓகே. சோ இந்த क्वेश्चन பேப்பரை நீங்க ஒரு 10க்குள்ள ரேட் பண்ணனும்னா எவ்வளவு ரேட் பண்ணுவீங்க? 7. ஓகேடா. சோ நெக்ஸ்ட் எக்ஸாம்க்கு என்ன ப்ரிப்பரேஷன்ஸ், எனி பிளான்ஸ் ஏதாவது? பிசிக்ஸ் படிக்கணும், ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போய் ஓட்டி படிக்கணும். சரி, ஓகேடா. சோ ஆல் தி பெஸ்ட். Thank you so much. Thank you. ஓகே, சோ நீ கெமிஸ்ட்ரி பேப்பர் பண்ணிருக்கீங்க, ரைட்? எப்படி இருந்துச்சு क्वेश्चन பேப்பர்? क्वेश्चन பேப்பர் மாடரேட் தான். 5 மார்க்ஸ்ல மட்டும் ஒன்னு டெஸ்ட் பண்ணிருந்தாங்க. ஓகே, ஐடி மாதிரி வந்தது. பட் வந்து நம்ம எல்லா போர்ஷன் கவர் பண்ணிருந்தோம்னா அது எழுதிக்கலாம். அதுல வந்து நான் வந்து 3 மார்க்ஸ் அட்டெண்ட் பண்ணேன். 2 மார்க் பார்ட் வந்து அட்டெண்ட் பண்ண முடியல. கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. 85 மார்க் பார்க்கலாம். யா, குட். நல்ல மார்க் ஆக்சுவலி. ஓகே, சோ இனி அவுட் ஆஃப் சிலபஸ் क्वेश्चंस ஏதாவது கேட்டிருந்தாங்க? இல்ல, அந்த மாதிரி क्वेश्चंस எல்லாமே புக் பேக் தான். சரி, நீங்க கண்டிப்பா ப்ரீவியஸ் இயர்ஸ்மே நீங்க புக் பேக்னு சொல்ல முடியாது. ஐடி கேட்டிருந்தாங்க, ஆனா வந்து புக் பேக் நிறைய கேட்டிருந்தாங்க. ஐடி விட கம்பேர் பண்ண நிறைய கேட்டிருந்தாங்க. ஓகே, மத்ததெல்லாம் புக் இன்சைட்ல கேட்டிருந்தாங்க, ஆனா அவுட் ஆஃப் சிலபஸ் எதுவுமே இல்ல. ஓகே, சோ ப்ரீவியஸ் இயர்ஸ் क्वेश्चंसமே நீங்க கண்டிப்பா பிராக்டீஸ் பண்ணிருப்பீங்க. அதோட இம்பாக்ட் எப்படி இருந்துச்சு? வந்துச்சா ஏதாவது? வந்தது.
ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் இந்த வருஷமே எங்களுக்கு எல்லாம் கொடுத்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே அதுல இருந்து வந்திருந்தது மேக்ஸிமம் ஓ குட். கம்மியா அதுல இருந்து தவிர்த்து வேற எதுவும் வரல. இந்த வருஷம் கொடுத்தாங்க இல்லையா கவர்மெண்ட் பேப்பர்ஸ், அதுல இருந்தே தான் வந்தது எல்லாம். ஓகே, அப்ப நல்லா தான் பண்ணிருக்கீங்க எக்ஸாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து பிசிக்ஸ் ரைட்? அதுக்கு ஏதாவது ப்ரிப்பரேஷன்ஸ் எனி பிளான்ஸ் ஏதாவது இருக்கா? ஃபர்ஸ்ட் மாடல் பேப்பர்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணோம், அப்புறமா வந்து படிக்காத படிச்சுட்டு கூட பாக்குறாரு. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லா Thank you sir. Hi, what's your name? மோகன் குன்சன் ருதும் தான். ஓகே, சோ நீ எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கீங்க கரெக்டா? சோ பாக்க பயங்கர ஜாலியா இருக்கீங்க. சோ நாளை எக்ஸாம் எப்படி பண்ணீங்க? யா, ஓகே, ஈஸியா இருந்ததா? ஓகே, சோ இப்போ உங்களோட क्वेश्चन பேப்பரை 10 க்குள்ள ரேட் பண்ணா அப்படினா எவ்வளவு பண்ணுவீங்க? 4 தானா? 4 8 7 ஓகே. ஓகே गाइस, ஓகே. சோ क्वेश्चन பேப்பரோட லெவல் எப்படி இருந்துச்சு? இஸ் இட் ஓகே ஆர் ஓகே? ஏதாவது அவுட் ஆஃப் சிலபஸ் ஏதாவது क्वेश्चन ஃபுல்லா புக் பேக் தான். ஓகே, அப்ப புக் பேக் மட்டும் படிச்சிருந்தாலே கம்பல்சரி லைட்டா ட்விஸ்ட் பண்ணி கேட்டாங்க அவ்வளவுதான். ஓகே, அது மாதிரி ட்விஸ்டா இருந்தது. வேற ஏதாவது क्वेश्चन இருந்தா ட்விஸ்டா? எதிர்பார்க்காத क्वेश्चंस ஏதாவது இருந்ததா? அந்த மாதிரி எதுவும் இல்ல. ஓகே, சோ நெக்ஸ்ட் எக்ஸாம் எப்போ? நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து மண்டே. ஓகே, சோ அது எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறீங்க? எனி ப்ரிப்பரேஷன் டிப்ஸ்? கிளாஸ் பண்ண போறோம். ஓகே பாய்ஸ், ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணு. Thank you sir.